கொண்டாடிடுங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் திருநாமத்தை உயர்த்திடுங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கீதங்களை இசைப்போம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. துதியே கீதமை தமிழ்ல உங்கள் குரல் உயர்த்தி பாடிடுங்கள் கொண்டாடிடுங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில். உங்கள் கரம் உயர்த்தி திருநாமத்தை புகழ்ந்திடுங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில். அல்லேலூயா 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 அல்லேலூயா. துதியே கீதங்களை கையில அசைத்து சொல்லுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. துதியே கீதங்களை இசைப்போம். கையில அசைத்து சொல்லுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. துதியே கீதங்களை இசைப்போம். அல்லேலூயா அல்லேலூயா. இந்த வருஷம் முழுவதும் நடத்தி இந்த 31ஆம் தேதி இந்த இரவு கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை கொண்டு வந்த கர்த்தரை நாம் உண்மையாகவே குரலை உயர்த்தி நம்மை பாடணும், துதிக்கணும், அவருக்கு நன்றி செலுத்தணும். அல்லேலூயா. இந்த வருஷத்தை துவக்கினவங்க இந்த வருஷம் முடிக்கும் போது இல்லை, ஆனால் கர்த்தரை நமக்கு கிருபையாக ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் தந்து அவருடைய ஆலயத்திலே கொண்டு வந்தாங்க. அல்லேலூயா. அதுதான் பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. இந்த வருஷத்தை கடந்த ஆண்டு அவருடைய ஆலயத்திலே நாம் முடித்தோம், ஆலயத்திலே துவங்கினோம். இந்த வருஷத்தை ஆலயத்திலே நாம முடிக்கிறோம். இந்த வருஷத்தை வருகிற வருஷத்தை ஆலயத்திலே துவங்க போகிறோம். அல்லேலூயா. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரும் ஏகமனதாக இந்த ஆராதனை கர்த்தருடைய கருத்தில் ஒப்புக்கொடுப்போம். தொடக்கம் முதல் முடிவு வரை ஆவியானவரே நம் மக்கள் நடத்து வராது. எந்த ப்ரோக்ராம் நிகழ்ச்சியும் நம்ம கையில் இல்லை, ஆவியானவரே நடத்து வராது. அல்லேலூயா. நாம் ஆண்டு சமூகத்தில் எல்லாரும் ஏகமனதாக அவர் நோக்கி வேண்டிக் கொள்வோமா? அன்பும் கிருபையும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, உங்களுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே இந்த சமூகத்தில் உருவாக்கப்பட்டு வருகிறோம். இந்த 31/12/2022 ஆண்டவரே இந்த வார்த்தை சர்வீஸின் திருக்கத்தை ஒப்புக்கொடுக்கிறோம். உங்களை தாழ்த்தி போடுகிறோம்ப்பா. ஆண்டவரே இயேசுவே, ஒரு செக்கூட எங்களை ஒவ்வொருவரையும் அவருடைய பரிசுத்த இரத்தத்தினாலே கழுவி என்னை தகுதிப்படுத்துவீராக, ஆயத்தப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். இப்போதே கல்வி சுத்திகரிப்பீராக. ஆண்டவரே ஆவியோடும் உண்மையோடும் உங்களை தொழுது கொள்ளும்படியாக, பரிசுத்த அலங்காரத்தோடே உங்களை தொழுது கொள்ளும்படியாக இந்த வேலை எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம்ப்பா. தெய்வ சமூகத்திலே வந்திருக்கிறோம்ப்பா. எங்களே நாங்கள் மறக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, மார்த்தாலை போல் அல்ல, மரியாதை போல நல்ல பங்கை சென்று கொண்ட ஆண்டவரே இயேசுவே கர்த்தாவே, நாளை இந்த வருஷம் முழுவதும் கர்த்தர் செய்ததற்காக நன்றி சொல்லவும், ஜெபிக்கவும், துதிக்கவும், கர்த்தரை உயர்த்தவும், மையப்படுத்தவும், இந்த வருஷத்துக்குள்ள கர்த்தரோடு கூட இணைந்து இந்த வருஷத்துக்குள்ள நுழையும் ஆண்டவரே நாங்கள் வந்திருக்கிறோம்ப்பா. கர்த்தருடைய கருத்துல இந்த ஆராதனை ரொம்ப கொடுக்குறோம். உங்கள் வார்த்தைப்படியே செய்யுங்கப்பா. 2 பேர் 3 பேர் நாமத்தால் எங்க கூடுகளோ நடுவிலே மத்தியிலே இருக்கிறேன்னு சொன்னீங்களே, இருக்கிறவரே எங்க மத்தியில கடந்து வந்ததுக்காக ஸ்தோத்திரம். போதே இந்த இடம் முழுது நாங்கள் ரத்தத்தை தெளித்து பசுத்தப்படுத்துகிறோம்.
இயேசு கிறிஸ்து ரத்த தெளிக்கிறோம் ஆண்டவரே. ரத்த கோட்டைக்குள்ளேயே மூடுங்கப்பா, சுத்திகரிங்க ஆண்டவரே. ஆராதனை முடிகிற வரைக்கும் கர்த்தருடைய ரத்த கோட்டைக்குள்ள இருக்கட்டும், கர்த்தருடைய கரத்துல இருக்கட்டும், கர்த்தருடைய மகிமையில இருக்கட்டும், கர்த்தருடைய பிரசனத்துல இருக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய ஆவியானுடைய ஆளுகைகளாக இருக்கட்டும் அப்பா. ஓ ரக்கபாலா தானா சந்தாலாபா ரிபாலாபா, தேவ பிரசனம் இறங்கட்டும், தேவ மகிமை இறங்கட்டும். ஓ நடம் முழுவதும் அப்பா, ஓ உள்ள வரும்போதே தேவ பிரசனத்தை உணரட்டும், தேவ சமூகத்தை அளவில்லாமல் ஊற்றுவீராக. ஓ ரீகாதா நா கபாலா ஹந்தராபா ஷிபாபாபா, பலவீனங்களை ஓடணும், தூக்க மயக்கங்களை ஓடணும், கொட்டாய் நாவிகள் ஓடணும், அசதிகள் ஓடணும், பாரங்கள் ஓடணும், எல்லா பலவீனங்களும் நீங்கினப்பா. தேவ சமூகத்துல உங்களுடைய பேரின்பத்தினால நிரப்போம். நான் நித்திய ஆண்டவரே சந்தோஷத்தினால் நிரப்போம் ஆண்டவரே. கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தரே வெளிப்படுகிறார். கர்த்தரே ஆவியானவரே, கர்த்தாவே பலிவிடுத்து உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தரே நடத்துவீராக. அடியால் மறித்து வெளிப்படும் ஆண்டவரே கர்த்தரா, எல்லாரும் ஏகமனதாக தெய்வ சமூகத்தை ஒரு மனதோடு ஆண்டவரே துதிக்கவும் பாடவும் உங்களுடைய சமூகத்துல ஆண்டவரே கர்த்தாவே அகமகிழவும். ஓ ஹல்லேலூயா, நாளை எங்களை கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பகுதியும் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. பாதுகாத்து வருகளை சுகமாய் கொண்டு வாங்க. அதனுடைய திருவிருந்துக்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்க. அதனுடைய கர்த்தாவே எங்க ஆராதனை மாத்திரம் அல்ல, இந்த இரவு வருஷத்துவாங்க அநேக கூடி ஆராதிக்கிறாங்கப்பா. கர்த்தரே பாதுகாத்து கொள்கிறாங்க. ஆசீர்வாதமாக அதை நடக்கும். எந்த சேதம் நடக்காதபடி கர்த்தருடைய கருத்தை ஒப்பு கொடுக்கிறோம். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். இது என்னால் உண்டான நீதி, இது ஊழியக்கான சுதந்திரம் என்று சொன்னீரே. எல்லா விதமான ஆண்டவரே மனுஷனுடைய வன்கண் போராமை எரிச்சல் பிசாசு கிரிகள் எல்லா வல்லங்களை நாங்கள் உருவிடப்பட்டு இயேசுவின் நாமத்தை கட்டி சுட்டரிக்கிறோம். ஓ கர்த்தருடைய ஆளுகையிலே ஒப்பு கொடுக்கிறோம். நடந்து நடக்கும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். தருவோம் பாடலை பாடி கர்த்தரை நாம் கொடுக்க போகிறோம். இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் நம்மை காட்டார். அதனால முதல்ல நம்ம ஜனம் யாருக்கு அவங்கதான் சோத்திரம் சொல்லுவோம். சோத்திரம் தேவா காத்திடுவோவா, தீங்கு ஒன்றும் அணுகாமல் என்னை தாங்கி நடக்கும் தேவா. பாருமா Manu
பாடல்களை பாடி பாடுவோம். கர்த்தர் நம்மை காத்தது மாத்திரமல்ல, அந்த கிருபை, அமேசிங் கிரேஸ், அந்த கிருபையை நம்ம எங்கே பார்க்கிறோம். ஹவ் ஸ்வீட் பாடுவோம். Amazing grace, how sweet the sound that saved a wretch like me. I once was lost, but now I'm found. Was blind, but now I see. 'Twas grace that taught my heart to fear, and grace my fears relieved. How precious did that grace appear the hour I first believed. My chains are gone, I've been set free. My God, my Savior, has ransomed me. And like a flood, His mercy reigns, unending love, amazing grace. Through many dangers, toils, and snares, I have already come. 'Tis grace that brought me safe thus far, and grace will lead me home. When we've been there 10,000 years, bright shining as the sun, we've known as days to sing God's praise than when we first began. My chains are gone, I've been set free. My God, my Savior, has ransomed me. And like a flood, His mercy reigns, unending love, amazing grace. The Lord has promised good to me.
கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உண்மையாகவே இயேசு 54 10 நினைக்கிறேன். மலைகளை விலகினார் பருவதங்கள் சேர்ந்தார் கிருபை விட்டு விளையாடு அவருடைய கிருபை நாடு முழுவதும் நம்மோட. ஹல்லேலூயா. சிலர் ஒருவேளை இந்த வருஷம் போகும்போது ஸ்டார்டிங்கிலே ஒரு அக்கினியில் நடந்து போகிற மாதிரி இருக்கும். சிலரை பார்த்தீங்கன்னா தண்ணீரில் கடந்து போகிற மாதிரி நடந்து. ஆனால் ஆண்டுடைய கிருபை உங்களை விட்டு விலகவும் இல்லை, இனிமே பொழுதை கைவிடவும் இல்லை. எதுக்கு காத்த விசுவாசம். ஹல்லேலூயா. அப்படியே அக்கினி போன்ற சோதனை வருது. அதனால் கஷ்டத்தை கொடுத்தார். ஆமே அந்த போல முழுகினோம் நினைச்சோம், கஷ்டத்தை தீர்த்தார். ஹல்லேலூயா. அவர் நம்ம தேவன், அதனாலதான் நம்ம தூக்குனார். ஹல்லேலூயா. அவரை நம்ம ராஜா. ஸோ அவரை பாடுவோமா? பாடி கையில் உற்சாகமா பாடுவோம். அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றுமில்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லை அப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையும் நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையும் நீர். எங்களை நீர் பிளந்தீர், செம்மையான பாதை தந்தீர். எரிகோவின் கோட்டைகளை உம் யோசனையால் தகர்த்தீர். அந்த கோலியாத்தின் தோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். அந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். எங்கள் தேவனே, எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையும் நீர். எங்கள் தேவனே, எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையும் நீர். பலவித சோதனையா நாங்கள் புறவிடப்பட்டோமையா, பொன்னாக மாற்றிவிட்டீர், பொது இருதயம் தந்து விட்டீர். எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டீர். எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டீர். எங்கள் தேவனே, எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையும் நீர். எங்கள் தேவனே, எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையும் நீர். வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோம், இனி வரும் நாட்களெல்லாம் உம் மகிமைதனை காண்போம். எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் தேவனே, எங்கள் ராஜா
கையில தட்டி ஓ ரகபாலா தானா தியாரபாலா ரிபா கபாலா தானா சந்தாலமா இந்த வருஷம் முழுவதும் எல்லாவற்றையும் கடக்கும்படி செய்தீரே. ஓ ரிகாலா தானா மக்கார எங்களோடு நீர் கடந்து வந்தீரே. ஓ எங்களோடு நீர் கடந்து வந்தீரே. எல்லா பாதையில கடந்து வந்தீரே. அக்கினிலே வந்து தண்ணியிலே வந்து சோதனையிலே வந்து ஓ ராதா ரபா கபாலா தானா மாலா தரபா ரிபாலா தரபா சிவா கலபா தரபா கலபா. இனி வரும் காலமெல்லாம் உங்களுடைய கிருபையும் மகிமும் வெளிப்படுத்துவீர் ஆண்டவரே. ஆனால் ஒன்று நிச்சயம், நாங்கள் எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தையே உயர்த்துவோம். ஹல்லேலூயா. இயேசு ரட்சகரே உயர்த்துவோம். ஓ ஹல்லேலூயா. எனக்காக வந்த, எனக்காக ஜீவன் தந்த, எனக்காக உயிரோடு எழுந்த, எனக்காக மீண்டும் வரப்போகிற இயேசு ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், ஓ தேவாதி தேவனவர். ஹல்லேலூயா. உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்காங்க. அத்தனை பேர் கிடைக்காத அந்த அழைப்பு நம்மளோடு இருந்ததுனாலதான் நம்ம அழிந்து போகல. இன்னொரு இருந்து சொன்னோம்னா, நான் நிர்மூலம் நிர்மூலமாக கர்த்தரை சுத்த கிருபை. ஹல்லேலூயா. கிருபையை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். ஆமென். அந்த பாக்கியத்தை நம்ம பெற்றதுனாலதான் நம்ம அழிந்து போகல. ஒரு அரை மணி நேரம் ஆண்டவருக்கு இருந்து நம்ம கர்த்தருக்கு நன்றி சொல்ல போகணும். ஹல்லேலூயா. எது உற்சாகமா இருக்கிறீங்க? உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போனதில்லை. உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படலை. உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். உங்க அன்புக்கு நிகரே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் கிருபையினால வாழ்ந்து கொண்டிருக்கீங்க? எத்தனை பேர் அன்பினால வாழ்ந்து கொண்டிருக்கீங்க? ஓ, நாம் அழியாம இருக்குது அந்த கிருபை. நம்ம நிர்மூலமாகாத ஒரு கிருபை, அவருடைய அன்பு. ஹல்லேலூயா. ஓ பாடுமா. உங்க அழைப்பு இருப்பதால நான் அழிந்து போகவில்லை. உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல. உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்புக்கு நிகரே இல்லை. உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்புக்கு நிகரே இல்லை. திரும்ப உங்க அழைப்பு உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போகவில்லை. உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல. உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. உங்க கிருபை இருப்பதால நான் வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. அழைக்க நினைக்கும் பூமழையாத அழைப்பு என்னை காத்து கொண்டது.
கர்த்தரோ நம்மளை விடலை. நம்ம எல்லா வீட்டும் ஓடிடலான்னா நம்ம துரத்தி வந்து ஆண்டவர் மறுபடியும் நம்மளை தலை தூக்க வைத்தார். ஆமே, உயர்த்தினார். எல்லாம் என்னன்னா அவருடைய அன்பு தான். ஹல்லேலூயா. ஓ, ஆண்டவருடைய அன்பு, அவருடைய அழைப்பு. நம்மெல்லாம் தாயின் வயிற்றில் உருவாக்க முன்னே தெரிந்து கொண்டார். உலக தோற்றுக்கு முன்னே அறிந்து கொண்டார். அதனால அழைப்பை பெற்றோம் நான். அல்லது அதான் அடிக்கடி நான் சொல்வேன், அந்த அழைப்பு நம்ம பெற்ற அழைப்பை நம்ம பிள்ளைங்க பெறுவதற்காக நீங்க ரொம்ப ஜாக்கிரதையான. பிள்ளைங்களுக்கு தெரியாது அது கேட்க. ஆமா, என் ஏசு என்ன செய்வாங்க, ஏசு நமக்கு என்ன செய்வாங்க சொல்லணும். நீங்க உயிரோடு இருக்கணும்ப்பா, அதுவே ஏசு நமக்கு செய்தது. ஹல்லேலூயா. நாம் உயிரோடு இருக்கிறதுக்காக அவர் தம்முடைய உயிரை கொடுத்தாரு, அதுவே இயேசு நமக்கு செய்தது. ஹல்லேலூயா. நமக்காக இந்த உலகத்துக்கு வந்தாரு, ஒரு ரட்சிப்பை உண்டாக்கினாரப்பா. அதனால இந்த ரட்சிப்பின் தேவனை ரட்சகராக ஏற்றுக்கொள்ள ஆண்டவர் நம்ம எல்லா பயத்தையும் பாவத்தையும் மன்னித்து வாழ வைக்கிறாரு, கிருபை தந்து நடத்துகிறாரு. அதுதான் அவர் செய்தார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் உலக மனிதனுக்கு போல நம்ம பயப்பட வேண்டியதில்லை. கர்த்தர் நம்ம தேவையெல்லாம் சந்தித்து ஒரு காலத்துல கையேந்தி இருந்த ஆளை இப்ப கொடுக்கிறவளை மாத்தினாரு. எவ்வளவு பேர் ஆளு. ஹல்லேலூயா. ஓ, அதாவது அன்பு இல்லையா? அதுதான் கர்த்தர் செய்தார். அதனால்தான் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்கிற உபவாசம் என்ன செய்கிறார் இதெல்லாம் சொல்லி சொல்லி கர்த்தர் செய்தார். ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா நம்ம ஒருவர்தான் அந்த உலகத்தை அறிந்தோம். எனக்கு சொல்றீங்க. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஆளை பார்த்து இடம் போடுவாங்க, ட்ரெஸ்ஸை பார்த்து இடம் போடுவாங்க, தேட்டத்தை பார்த்து இடம் போடுவாங்க. ஆனா நம்ம யாரு என்று அறிந்தோர் அவர் தான், புரிந்தவர் அவர் தான். ஹல்லேலூயா. என்னை அறிந்தவர் நீர், என்னை அழைத்தவர் நீரே, என் அன்புக்கு உரியவரும் என் துதிக்கு பாத்திரரும் நீரே. ஹல்லேலூயா. அதனால நம்மை அழைத்தவரும் அறிந்தவரும் நம்ம அன்புக்குரியவரும் யாருதான்? இயேசுன்னு சொல்லுங்களேன். இயேசு. ஹல்லேலூயா. பக்கத்துல இயேசு. ஹல்லேலூயா. பாடுவோமா? பாடி ஆண்டவரை மையப்படுத்துவோமா? அப்படியே அவர் ஆராதிப்போம், பாடுவோம். என்னை அழைத்தவர் நீர், என்னை அறிந்தவர் நீர், என்னை அழைத்தவர் நீர், என் அன்பிற்கு உரியவரே, என் துதிக்கு பாத்திரரே. உமக்கு ஆராதனை, உமக்கு ஆராதனை, ஆராதனை நாயகரே. உமக்கு ஆராதனை, உமக்கு ஆராதனை, ஆராதனை நாயகரே. என்னை வளைந்தவர் நீர், கையில் வரைந்தவர் நீர், என்னை வளைந்தவர் நீர், கையில் வரைந்தவர் நீர், உம் செயலில் குறைவே இல்லை, உம் செயலில் குறைவே இல்லை, உம்மை துதிக்க நாவே இல்லை. உமக்கு ஆராதனை, உமக்கு ஆராதனை, ஆராதனை நாயகரே. உமக்கு ஆராதனை, உமக்கு ஆராதனை, ஆராதனை நாயகரே. ஹல்லேலூயா. ஓ, அவரே ஆராதனை செய்யுங்க. அப்பா உமக்கு ஆராதனைன்னு சொல்லுங்க. ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறேன்னு சொல்லுங்க. என்னை இதுவரைக்கும் அறிந்து புரிந்து ஆண்டவரை நடத்தி வந்த எல்லா தெய்வங்களுக்காக உமக்கு நன்றி நன்றி நன்றின்னு அப்படியே கண்களை மூடி ஆண்டவர் நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. இயேசுவே, என்னை வழுவாம காத்துட்டு தேவனே, உங்க வழக்கரை என்னை வழக்கத்தை பிடித்தவரே, எல்லா வல்லடிக்கு என்னை விலக்கி என்னை வாழ்ந்திட செய்தவரே. ஓ, என்னை வாழ்ந்திட செய்தவரே, இந்த ஆண்டு என்னை வாழ்ந்திட செய்தவரே, உமக்கு நன்றி 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 அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. பாருங்க, விசுவாசம் எப்ப வாழ்க்கையை அழிக்கிறோம், அந்த ஆண்டவர் வாழ்வு கொடுக்கிறது. ஹல்லேலூயா. இந்த ஆண்டு முழுவதும் ஒழுவாமல் காத்துக்க தேவனாலும்
என் வலக்கரத்தை பிடித்தவர் அவர். எல்லா வல்லடிக்கு விலக்கி என்னை வாழ்ந்திட செய்தவர். அல்லேலூயா. அதனால 1000 நாவு இருந்தாலும் சொல்லி என்ன பண்ண முடியாது, தீராது. ஏன்னா வாடலெல்லாம் நம்ம அவரை பாடலாம். பாடுவோமா? அப்படியே ஆண்டவரை அப்படியே பாட உற்சாகமாக ஒவ்வொரு அடியும் நீங்க உணர்ந்து ஆராதிச்சு அந்த ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்குள்ள வாங்கி அதை அப்படியே ஆண்டவர் நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. அது வார்த்தை ஆவியா இருக்கு, வார்த்தை ஜீவனா இருக்கு. அது உள்ள போகும்போது உங்க ஆத்மா வந்து உங்க ஆவியில போய் கலந்துடும். நீங்க எப்போதான் தனிமையா இருக்கும்போது இந்த பாடு எடுத்துக்காங்க. ஆமே. இன்னொரு பாட்டை ரொம்ப சாதனம் நினைக்காதீங்க. கர்த்தன் கொடுக்குற ஆறாவது சாதனம் நினைக்காதீங்க. கர்த்தர் அதுதான் பெரிய கொடுங்க. பாடுமா? வழுவாமல் காத்திட்ட தேவனே என் வலக்கரம் பிடித்தவரே. வழுவாமல் காத்திட்ட தேவனே என் வலக்கரம் பிடித்தவரே வல்லடிக்கெல்லாம் விலக்கி என்னை வாழ்ந்திட செய்தவரே. வழுவாமல் காத்திட்ட தேவனே என் வலக்கரம் பிடித்தவரே வல்லடிக்கெல்லாம்
கைகளை தட்டி ஆண்டவரே, ஓ ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. எத்தனை சோதனைகள், எத்தனை வேதனைகள் எல்லாம் மத்தியில நான் தகப்பன் நான் இருக்கிறேன் என்று சொல்லி ஒரு தகப்பன் சுமப்பது போல என்னை இந்த 31ஆம் தேதி இரவு, டிசம்பர் இரவு வரைக்கும் சுமந்து வந்தீரே. ஓ ஆண்டவர், நீ செய்த சுமந்த ஓ ராகபாலா தான ஹந்தராவா ஓ ரீபால இயேசுவே இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இப்படி நான் கண்மணி போல என்னை காப்பேன். அல்லேலூயா. அவர் சிறுகிலே நம்ம இழப்பார பண்ணினார். ஆமே. நமக்கு துணையா இருந்தார். எத்தனை பேர் கர்த்தர் துணையா இருந்தார். அல்லேலூயா. ஓ ஆண்டவருக்கே நாம் ஆராதனை செய்வோம். அல்லேலூயா. பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாங்க. நம்ம வலப்பக்கத்துல 14 கண்களால் மாத்திரம் பார்த்தோம். ஆமே. சத்துருக்கு முன்பாக நம்ம ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தினார். நம்ம தலையெண்ணினால் அபிஷேகம் பண்ணினார். அல்லேலூயா. எல்லா கர்த்தருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு. அநேகர் நமக்கு விரோதமாக பேசினாங்க, உங்களுக்கு விரோதமாக விஷயங்கள் பேசினாங்க. கர்த்தரை பேசி 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 அடங்கிட்டாங்க. அவங்க முன்பாக கர்த்தரை உயர்த்திட்டாங்க, நம்மளை உயர்த்தினாங்க. அல்லேலூயா. ஓ இந்த வருஷத்துல அவ்வளவுதான், எல்லாம் இவர் சுத்திட்டு போயிடுவாரு அப்படின்லாம் நினைச்சிருப்பாங்க. இவளை பத்தி சொல்லியிருப்பாங்க. இது அவ்வளவுதான், தேர இன்னும் ஒரு லாத்தடிக்கு போயிருப்பார், மோசமா போவோம். ஆனா பேச எல்லா வாயும் கர்த்தர் அடைச்சார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. எல்லா வாயும் அடைச்சு அவன் கண்ணின் முன்பாக உங்களுடைய கர்த்தரை உயர்த்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் அவர், அவருடைய தேவன் அவருடைய சிறகு நிலையிலே நம்ம நம்பி இழைப்பாங்க. பயப்படாங்க. இது வரைக்கும் வந்தாரா, இன்னும் அவரையே நம்பணும். அல்லேலூயா. கர்த்தரையே நம்பணும். அவரை உறுதியாய் பற்றி கொள்ள மனதுடைய பூர்ண சமாதானம். எப்பவுமே நீங்க அவரையே நம்புங்க. கர்த்தரை வெட்கப்படுத்த மாட்டார். அல்லேலூயா. உங்களுக்காக இறங்கி செய்வார். அல்லேலூயா. பாடுவோம், பாடி கர்த்தரை ஆராதிப்போமா. கர்த்தர் நல்லவர். அப்படியே ஆராதனை உமக்கு நேசிக்கிற இயேசுக்கு ஆராதனை. அல்லேலூயா. பாடுவோம். சிறகுகளே நிழல்தனிலே நான் நம்பி இளைப்பாறுவேன். நீர் துணையாய் இருப்பதனால் நான் என்றும் இளைப்பாறுவேன். சிறகுகளே நிழல்தனிலே நான் நம்பி இளைப்பாறுவேன்.
ஆராதனை உமக்கு ஆராதனை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. எல்லா கைகளை தட்டி ஆராதிப்போம். நம்மை நேசிக்கிற ஒரு இயேசு உண்டு, நம்மை ஆதரிக்கிற ஒரு இயேசு உண்டு. ஹalleluya ஹalleluya. ஓ, நம்மளை நேசித்தபடினால் ஆங்கிலத்தில் ஒரு பாட்டு, கவுண்ட் யுவர் பிளெஸிங், எண்ணி பாதி பெற்ற ஆசீர்வாதங்கள் போல கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை எண்ணி முழு மனதோட சோதரிக்கும். ஆமென். எட்டு பேர் ரொம்ப சோர்ந்து போயிட்டீங்களோ, எல்லாம் அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் உட்கார போறீங்க. நல்ல கை தட்டி கர்த்தர் சமூகத்தில் உற்சாகமாக கர்த்தர் செய்த நன்மை. ஆமென். கர்த்தர் ஒரு சின்ன காரியம் பெரிய காரியம் இந்த 2025 ஆண்டவர்கள் செய்து நன்மைக்காக கர்த்தர் சோதனை பண்ணணும். ஆமென். அதை நினைக்கணும். ரொம்ப பெருசாக எதிர்பார்த்தாங்க, பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு எதிர்பார்ப்பாங்க, அது மாதிரி இல்லை. ஆண்டவர் அப்படியே ஆண்டவர் சின்ன காரை செய்தாலும் பெரிய காரை செய்தாலும் கர்த்தர் நன்மை செய்வார். ஆமென். ஏன்னா கர்த்தரை தேர்தலுக்கு ஒரு நன்மை குறைக்கிறார். அவரிடத்துல அன்புக்கு நமக்கு எந்த நன்மை செய்தாலும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸோ அதை நான் கற்றுக்கொண்டேன். என்னுடைய வாழ்க்கையில எனக்கு இந்த கன்வென்ஸ் என்னை இன்ஜினியர் ஆகிட்டாங்க. அந்த கன்வென்ஸ் மற்ற இன்ஜினியர்ஸ்லாம் 600 rupees எனக்கு 300 rupees தான் கொடுத்தாங்க. ஸோ ஆண்டோட நானும் என்னை இன்ஜினியர் ஆகிட்டாங்க. ஆனால் கன்வென்ஸ் வண்டியில் நான் போய் பெட்ரோல் போட்டு போகிறேன், ஏன் இதை மட்டும் கம்மி பண்ணாங்க சொல்லி அதுக்காக ஆண்டவர்கள் காலத்துல சோத்திரம் பார்த்துருக்கேன். என்ன சோத்திரம் இன்ஜினியர் ஆக்குனால அதுக்கே நீ சோத்திரம் பார்க்கணும். கன்வென்ஸு 600 ரூபாய்க்கு 300 ரூபாய் தந்தாரு, அதுக்கு போய் பார்த்துட்டு மேலே இன்ஜினியர் ஆக்குனாங்க. இதுக்கப்புறம் உங்களுடைய திறமை கர்த்தரை சோத்திரம் பண்ண கற்றுக்கொண்டேன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தால போற ஏரியாலெல்லாம் என்னோட சர்வீஸ் எல்லா மக்களையும் ஆண்டவர் என்னை உபயோகப்படுத்தி நான் சொன்னேன்னா 2 வருஷம் பே பண்ணிருக்காரு, 3 வருஷம் கொடுத்தாங்க. உடனே செக் எழுதி கொடுக்கணும். எனக்கு இன்சென்டிவ் மாத்திரம் அந்த வருஷம் நிறைய இன்சென்டிவ் வந்துருக்கு. ஹல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரை பார்க்க நம்மளை நம்ம கொடுக்குறது அவர் தான், நம்ம செய்கிறவர் அவர் தான். ஹல்லேலூயா. அதனால நம்ம எந்த மனுஷமே கண் வைக்காதீங்க, உங்களுக்கு நன்மை செய்கிறது கர்த்தர். ஆமே. அந்த சொல்ல பாருங்க, ஏதோ 21 சொல்ல பாருங்க, ஐ ஹாவ் அ பிளான், ஐ ஹாவ் ஃபார் யூ டு குட். நான் உண்மையில் நினைவா இருக்கிறேன், அந்த நினைவு தீமிக்கவில்லை, அது என்னது நன்மைக்கு ஏற்பாடு. அதனால நீங்க ஆண்டவர் நன்மை செய்வாரியா, இன்னொரு படி மேல சொன்னா ஆண்டவர் எது சொன்னால் பெஸ்டா செய்வாரு. ஹல்லேலூயா. சிறந்ததா செய்வாரு. அப்படிதான் விசுவாசம் இருக்கு. ஆண்டவர் உடைச்சு கீழ் இதெல்லாம் தர மாட்டாரு. அந்த புதுசா தர பிராண்ட் நியூவா தருவாரு. நீங்க அப்படியே விசுவாசிக்கணும். புது வீடு தருவாரு, புது கார் தருவாரு, புது பைக் தருவாரு, எல்லாம் புதுசுதான். நோ செகண்ட் ஹேண்ட். ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம அவரை நேசிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மைகளை எண்ணி பாடுவோமா? கர்த்தர் செய்த பாடுவோம். கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழுமனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழுமனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழுமனதாய் ஸ்தோத்திரிப்பேன். நல்ல கையை காலை அசைத்து பாருங்க. பிளட் பவுடர். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழுமனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். ஸ்தோத்திரிப்பேன் நான், ஸ்தோத்திரிப்பேன் நான், முழுமனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். ஸ்தோத்திரிப்பேன் நான், ஸ்தோத்திரிப்பேன் நான், முழுமனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழுமனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழுமனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தேன், தயவாய் கரம்பிடித்து நடத்தினீர். தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தேன், தயவாய் கரம்பிடித்து நடத்தினீர். எக்கால உயரத்திலே உட்கார வைத்தீரே, முழுமனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். ஆமென். எக்கால உயரத்திலே உட்கார வைத்தீரே, முழுமனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். ஸ்தோத்திரிப்பேன் நான், ஸ்தோத்திரிப்பேன் நான், முழுமனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். ஸ்தோத்திரிப்பேன் நான், ஸ்தோத்திரிப்பேன் நான், முழுமனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். எண்ணிலா நன்மைகள்
நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீர்தானையா. என்னை என்றும் கைவிடாத நேசர் என் நேசர் நீர்தானையா. என்னை மறவாமல் என் நினைவாய் இருப்பவரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னை மறவாமல் என் நினைவாய் இருப்பவரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எல்லாரும் ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான். எல்லாரும் பாடுவோம். முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான். முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னை என்றும் நல்வீச்சில் நடத்தும் மெய்ப்பர் நீர்தானையா. என்னை என்றும் நல்வீச்சில் நடத்தும் மெய்ப்பர் நீர்தானையா. நன்மை கிருபை என்றும் பின்தொடர செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். நன்மை கிருபை என்றும் என் தொடர செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான். முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான். முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் Thank you, Lord. நான். எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான். முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான். முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் Thank you, நான். எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். சொல்லுங்க, எண்ணிலா எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஹalleluya. அல்ல கையில தட்டி ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. அல்ல வாயை தந்து ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். செய்த எல்லா நன்மைக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கிருபைக்காக ஸ்தோத்திரம், நடத்தலுக்காக ஸ்தோத்திரம், பலனுக்காக ஸ்தோத்திரம், சுகத்துக்காக ஸ்தோத்திரம், அதுல போஷித்தலுக்காக ஸ்தோத்திரம், உடைக்காக ஸ்தோத்திரம், வாகனத்துக்காக ஸ்தோத்திரம், வீட்டுக்காக ஸ்தோத்திரம், வேலைக்காக ஸ்தோத்திரம், தந்த பணத்துக்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆயுசு நாட்களுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹalleluya. ஸ்தோத்திரம். புத்தினா நான் என்ன ஆண்டவர் ஊழியக்காரன் ஆகிட்டார். இதே நான் விசுவாசத்தை வச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடி பாடுவேன். ஏன்னா என் ஆண்டவர் நல்லவர். ஆமென். அவரை விசுவாசிக்கிற நான் பதறவே மாட்டேன். ஆமென். அவர் விசுவாசித்து அவருடைய மகிமையை காண்பேன். ஆமென். வாழ்க்கையில வர எந்த சவாலானாலும் எடுத்துக்கொள்வோம். ஆமென். எடுத்துட்டு கர்த்தர் பார்த்துப்பார். ஆமென். என் தேவன் பார்த்துப்பார். ஹல்லேலூயா. ஏன்னா எப்பொழுதும் ஆசீர்வதிக்க தேவன் அவர். ஆமென். ஒருபோதும் ஒரு நம்ம தள்ளவும் மாட்டார், ஒரு சபிக்கவும் மாட்டார். இதை தெரியாத தெரிய வாயில ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது. பதிவு பரவாயில்ல சொல்லிடுறேன். கோச்சிக்காலம் எக்ஸ்கியூஸ் கேட்க சொல்லிடுறேன். மரமண்டைங்க இருக்கு. என்னன்னு ஆண்டவர் எவ்வளோ மேல அன்பு வச்சிருக்காரு. புரியாத மரமண்டை.
மனுஷங்க பாருங்க, அதான் சொன்னோம். உண்மையா புரிஞ்சவன் என்ஜாய் பண்ணுவான் லைஃப். அல்லேலூயா. கர்த்தரை விடவே மாட்டான். அவர்கிட்ட ஆண்டவருக்கு ஆசீர்வாதம், ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்கப்பா, என்னை ஆசீர்வதிங்கப்பா சொல்லி கேட்டு என்ன பண்ணுவான், துதித்து ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க லைஃப்ல. ஆனால் ஒருபோதும் அவன் சோர்ந்து போவே மாட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும், என் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிற தேவன் அவர். அல்லேலூயா. அவரை எப்பெல்லாம் சமூகத்து வரணும், அது எனக்கு ஆசீர்வாதம் பொழிகிற நேரம். ஆமே. ஜெபத்துல போனா அங்க ஒரு ஆசீர்வாதம், துதிக்கும் போது ஆசீர்வாதம், ஆளுத்த பண்ண ஆசீர்வாதம், ஊழியம் பண்ண ஆசீர்வாதம், வேத திறந்த ஆசீர்வாதம், கர்த்தருக்காக சாட்சி சொன்ன ஆசீர்வாதம், எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என் தலைமையில உங்க தலைமையில இருக்குது. எதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஏன்னு கடைசியாக பாடி விசுவாசத்தோடு பார்ப்போம். இந்த ஆண்டு நம்மளை பலத்தின் மேல் பலன் தருவார், கிருபை மேல் கிருபை தருவார், மகிமை மேல் மகிமை தருவார், பசுத்த மேல் நம்ம பசுத்தமாக்குவார். ஹல்லேலூயா. எல்லா சோர்வான சூழ்நிலையும் வந்தாலும், எல்லா எதிர்ப்பு ஏமாற்றம் இருந்தாலும், எல்லா நெருக்கத்திலையும் ஆண்டவர் அதுக்கு ஆப்போசிட்டா பெருக்கத்தை தருவார். ஹல்லேலூயா. அந்த தேவன் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. உங்களை ஆசீர்வதிக்கிற இயேசு உங்க பக்கத்துல வருகிறார். உங்களை யாரையும் சபிக்க ஆண்டவர் அளவு பண்ணவே மாட்டார். என்னாம் 24:1. ஹல்லேலூயா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு தெரியும். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதித்து அவளை சமாதானம் அருளி அவள் ஆகாரம் கொடுப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் எப்போதும் தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படிதான் இந்த உலகத்துக்கு வந்தார். சாபங்கள் எல்லாம் சுமந்து கல்வாரி சிலுவையில் உங்களுக்காக எனக்காக பாடுபட்டு தன்னுடைய ஜீவனையே தந்து ஆண்டவர் நமக்காக உயிரோடு எழுந்தார். போகும்போது கரங்களை உயர்த்தி ஆசீர்வதித்து போனார். ஹல்லேலூயா. அவர் கொடுத்த பணம் ஒருவேளை இப்ப மாறாம இருக்கலாம். கரெக்டுங்களா? இயேசு போகும்போது இந்த காசு இதெல்லாம் வச்சு கொண்டு போயிருந்தாருன்னா இப்போ தீபாவளி காசுல செல்லாத போயிருக்கும். ஆனா ஒண்ணு மாறாத ஒண்ணு கொடுத்தாரு. இயேசு கிறிஸ்து நேற்று நின்று மாறாதவர். அவர் தம்முடைய ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு போனார். ஆமே. புறப்பட்டு போய் சகல ஜாதியை சீஷராக்குங்கள், இதோ உலகத்தில் முடிவு சாதாரண உங்களோடு இருக்குன்னு சொல்லி ஆசீர்வதித்தார். அந்த ஆசீர்வாதமான கரவங்க மேல என் மேல இருக்குது. இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவர் இந்த வருஷத்துக்கு நான் எதிர்பார்த்தாலும் ஆசீர்வாதமா இல்லப்பா, ஆனா நான் விசுவாசிக்கிறேன் இந்த ஆண்டு எனக்கு கர்த்தர் ஆசீர்வதிக்க போறேன். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? பக்கத்து பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ப்ரொமோஷன் கொடுத்து ஆஸ்வதிக்க போறார், பிசினஸ் கொடுத்து ஆஸ்வதிக்க போகிறார், சொந்தமா தொழில் கொடுத்து ஆஸ்வதிக்க போறார், உங்களுக்கு நல்ல வேலை கொடுத்து ஆஸ்வதிக்க போறார். கர்த்தர் எல்லாம் உங்க படிப்பை ஆஸ்வதிப்பார், முயற்சிகள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பார். இந்த ராத்திரி வேலை எத்தனை விசுவாசிக்கிறீங்க? நல்ல கரத்தை நான் விசுவாசிக்கிறேன்ப்பா, நான் விசுவாசிக்கிறேன்ப்பா, நான் விசுவாசிக்கிறேன்ப்பா. ஹல்லேலூயா. ஆசீர்வாதிக்கும் தேவன் தம் ஆசி பொழிந்திடும் நேரம், ஆசீர்வதிக்கும் தேவன் தம் ஆசி பொழிந்திடும் நேரம், பெருக்கத்தை அளித்திடும் தேவன் நம்மை பெருக செய்வார் வருடம், பெருக்கத்தை அளித்திடும் தேவன் நம்மை பெருக செய்வார் வருடம். பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை, பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில், பரிசுத்தம் பரிசுத்தமே. பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை, பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில், பரிசுத்தம் பரிசுத்தமே. அளித்திடும் தேவன் நம்மோடுண்டு. பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை, பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில், பரிசுத்தம் பரிசுத்தமே. பரிசுத்தமே என்
பரிசுத்தமே என் வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தமே மறந்த வாழ்க்கை செழித்திடுமே கிருபையின் ஊற்றுகள் பெருகிடுமே மறந்த வாழ்க்கை செழித்திடுமே கிருபையின் ஊற்றுகள் பெருகிடுமே 100 மடங்கு பலன் தந்திடும் பெருக்கத்தின் தேவன் நம்மோடுண்டு 100 மடங்கு பலன் தந்திடும் பெருக்கத்தின் தேவன் நம்மோடுண்டு பலத்தின் மேல் பலனே கிருபையின் மேல் கிருபை மகிமையின் மேல் மகிமை மகிமை பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தமே பலரும் அபாரம் பெருகிடுமே ஊழியம் தீவிரம் அடைந்திடுமே ஆத்தும பாரம் பெருகிடுமே ஊழியம் தீவிரம் அடைந்திடுமே திரள் கூட்டம் சீயோனையே நோக்கி வந்திடும் காலம் இது திரள் கூட்டம் சீயோனையே நோக்கி வந்திடும் காலம் இது பலத்தின் மேல் பலனே பலனே கிருபையின் மேல் கிருபை கிருபை மகிமையின் மேல் மகிமை மகிமை பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தமே சொல்லுங்க பலத்தின் பலத்தின் மேல் பலனே கிருபையின் மேல் கிருபை மகிமையின் மேல் மகிமை பரிசுத்தம் பரிசுத்தமே வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தமே பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தமே எல்லா கைகளை தட்டி ஹalleluya ஓ ஹalleluya ஹalleluya அதே ஜெபத்தோடு அது ஜெபத்தோடு ஹா 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 ஹalleluya எல்லா துதி கன மகிமை அவருக்கு இயேசுவின் நாமத்தில் ஆமென் ஆமென்.